Hello friends, welcome to sherlinscraft. நம்ம இன்னைக்கு வீட்ல இருக்க பொருட்களை வச்சு 6 விதமான பெயிண்ட் பிரஷ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்றதுக்கு நமக்கு வீட்ல கொடி கட்டறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரோப் போடும். பெருசாலாம் தேவைப்படாது. நம்ம பிரஷ் செய்யற அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்து எந்த இடத்துல நான் கட் பண்ண போறேனோ அந்த இடத்துல இந்த மாதிரி சுத்திக்கிறேன். பிரஷ் பண்றதுக்கு நான் கொஞ்சமா தான் எடுக்கிறேன். எந்த சைஸ்ல பிரஷ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டேப் சுத்திட்டு இப்போ ஒயரை கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோப்னால இந்த மாதிரி வளைவளைவா இருக்கு. இது வந்து கையில கொஞ்சம் இந்த மாதிரி பிரிச்சு விட்டுட்டு இது நல்லா ஸ்ட்ரைட் பண்றதுக்காக இந்த மாதிரி சீப் எடுத்து சீப்ல வந்து சின்ன பல் சைஸ் வச்சு இந்த மாதிரி சீவிக்கிறேன். அப்போ வந்து நமக்கு சீக்கிரமாவே இது வந்து நல்லா ஸ்ட்ரைட் ஆயிடும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சீப்ல சீவிட்டு இந்த மாதிரி சிசர் வச்சு ஈக்குவலா கட் பண்ணிக்கலாம். திரும்பவும் சீப் வச்சு இந்த மாதிரி சீவிட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இது நல்லா ப்ரஷ் மாதிரி நல்லா ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரஷ்ஷு. நாங்கள் லாஸ்ட்டில் வந்து இது யூஸ் பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக் நம்ம ரெடி பண்ணணும் பிடிக்கிறதுக்காக. அதுக்கு வந்து இந்த மாதிரி காலி பேனா எடுத்திருக்கேன். இந்த பேக் சைடு வந்து கழட்டிட்டு நம்ம வந்து இன்சுலேஷன் டேப் சுற்றி இருக்கனால இது டைட்டாக இருக்குது. இது உள்ள இந்த மாதிரி சொருவிட்டோம்னா நம்ம ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பெயிண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் டைப் ப்ரஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டஸ்ட் கிளீனர் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். இதுலேருந்து கொஞ்சோண்டு இந்த ஹேர் மாதிரி இருக்கிறது மட்டும் ப்ரஷ் சைஸ்க்கு எவ்வளோ தேவையோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவலாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து டபுளாக இப்படி மடிக்க போகிறோம். மடித்ததை இந்த மாதிரி நூல் வச்சு நம்ம கட்டிக்கலாம். நல்லா டைட்டாக ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எக்ஸஸாக இருக்க நூலை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ப்ரஷ் செய்கிறதுக்கு இந்த ஹேர் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் இன்சுலேஷன் டேப்பை வச்சு சுற்றிக்கிறேன். டேப் சுற்றியாச்சு. இப்போ நம்ம ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு ப்ரஷ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை இதோட கலர் வந்து பிளாக் ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் மாதிரி இருக்கனால கடையில் விற்கிற ப்ரஷ் மாதிரியே இருக்கு. நல்லா இதுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்காக காலியான பெண்ணோட ஒரு ரீஃபில் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த டேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்கெட் கவரை குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி இந்த ரீஃபில் மேலே வச்சு சில்வர் கலர் வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கலாம். இது போல் சுற்றிட்டு செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் டேப் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து பிளாக் கலரில் இன்சுலேஷன் டேப்பை வந்து இந்த ரீஃபில் ஃபுல்லாகவே சுற்றிக்கிறேன். ஃபுல்லாக டேப் சுற்றியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடில் லைட்டாக வந்திருக்க அந்த ஹேரெல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ வந்து ஷேப் கரெக்டாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே மேலே பிஸ்கெட் கவர் சில்வர் கலரில் சுற்றினா கடையில் விற்கிற ப்ரஷ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ தேர்ட் டைப் ப்ரஷ் பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம தேங்காய் ஓட்டில் இருக்க இந்த நாரை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் வந்து திக்காக இருக்க நாரெல்லாம் வந்து எடுத்துடலாம். நம்மளுக்கு சாஃப்டான நார் மட்டும்தான் வேணும். நடுவில் கொஞ்சம் திக்காக இருக்கிறதெல்லாம் நம்ம தனியாக பிரித்து எடுத்துகிட்டு எது சாஃப்டாக இருக்கோ அது மட்டும் நம்ம இந்த ப்ரஷ் செய்கிறதுக்கு தனியாக பிரித்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் செலக்டிவாக கொஞ்சம் நார் மட்டும் எனக்கு தேவையானது பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த செலக்ட் பண்ண நாரில் வந்து இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப்பில் இந்த மாதிரி நான் அடுக்கிற மாதிரி வரிசையாக இந்த மாதிரி அடுக்கி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த நாரை சுற்றி நம்ம வந்து இந்த டேப்பை ஒட்டிக்கலாம். இந்த நாரை சுற்றி டேப்பை நம்ம ஒட்டியாச்சு. இப்போ வந்து இந்த நாரையும் டபுளாக மடித்து இந்த டேப்பை சுற்றிக்கலாம். இந்த மாதிரி இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு ப்ரஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து இதை ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. சைடில் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ ஸ்டிக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி காலியான ஒரு பென் எடுத்திருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த டேப்பை லைட்டாக இப்படி மடக்கிட்டு
நம்ம இந்த பென்னோட பேக் சைடு இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் டேப் சுற்றிக்கலாம். இந்த மாதிரி பென் ஃபுல்லாக டேப் சுற்றுறதுனால சுற்றிக்கலாம். இதுவே நல்லா இருக்கனால நான் ஃபுல்லாக சுற்றலை. இப்போ ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இந்த ப்ரஷ்க்கும் நான் வந்து பிஸ்கெட்டோட கவர் எடுத்து சில்வர் கலர் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு டேப் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா இந்த பென் ஃபுல்லாக கூட நம்ம டேப் சுற்றிக்கலாம். இப்போ 4th ப்ரஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடு பெருக்கிற தொடப்பத்துலேருந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ காலியான பேனாவோட பேக் சைடு இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்ல, அது எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த நாரை வந்து ஈக்குவலாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த குட்டி கேப் உள்ள வந்து இதை வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இது போல் வச்சுட்டு ஈக்குவலாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுலேயும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மூடியோடு சேர்த்து நம்ம டேப் சுற்றிக்கலாம். இதுக்கும் நான் இன்சுலேஷன் டேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த மூடியோடு சேர்த்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்காக காலியான ஒரு பேனாவோட இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக பெருசாக இருக்க மாதிரி பெண்ணோட காலி இதை எடுத்து இந்த மூடியை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு டேப் போட வேண்டியதே இல்லை, இருந்தாலும் நான் கொஞ்சம் டேப் போட்டுப்பேன். இப்போ வந்து இது ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக டேப் கொஞ்சோண்டு சுற்றிக்கிறேன். இதில் மட்டும்தான் நான் டேப் சுற்றியிருக்கேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. 5th டைப் ப்ரஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் க்ளீனர் இருக்கும்ல எல்லார் வீட்லேயும். இந்த வாட்டர் பாட்டில் க்ளீனர்லேருந்து கொஞ்சோண்டு எனக்கு தேவையானது மட்டும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் கொஞ்சம் பெரிய ப்ரஷ் பண்ண போகிறேன், அதனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது இந்த மாதிரி பிச்சோன்னா வந்துடும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துட்டேன். இது இந்த மாதிரி அடுக்கிக்கிறேன். அடுக்கிட்டு ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஓப்பன் பண்ண மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து இந்த மாதிரி தள்ளி கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா இதை நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ஷாக செய்ய போகிறனால இந்த மாதிரி பிரித்து அடுக்கிட்டு இப்போ வந்து மேலே டேப் போட்டு சுற்றிக்கலாம். இது வந்து பெரிய ப்ரஷ்ஷாக கொஞ்சம் ஃப்ளாட்டான ப்ரஷ்ஷாக செய்கிறனால நான் நீட்டாக அப்படியே விட்டுட்டேன். ஓகே, டேப் இந்த மாதிரி போட்டுட்டு கீழ்ப்பக்கமாக கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து நான் ஈக்குவலாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீழ்ப்பக்கமாக ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி டேப் எடுத்துக்கிறேன். நான் எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு அதை மடித்து விட்டு இந்த மாதிரி டேப் ஒட்டிக்கிறேன். இப்போ இதை ஒட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சோண்டு டேப் கட் பண்ணி அதையும் சுற்றி ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட பெரிய ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஸ்டிக் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கிறதுலாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்டிக்குக்கு வந்து இது பெரிய ப்ரஷ் அப்படின்றனால நான் இந்த மாதிரி நீட்டாக பேம்பு ஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்டிக் இல்லைனா 2 பென் சேர்த்து வச்ச மாதிரி கூட நீங்கள் இந்த டேப் உள்ள இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கொஞ்சம் டேப் போட்டுக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கமும் கொஞ்சம் டேப் போட்டு ஒட்டிக்கலாம், அந்த ஸ்டிக் ரெண்டும் பிரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்மளோட பெரிய ப்ரஷ் ரெடி ஆகிடுச்சு. 6th டைப் ப்ரஷ்க்கு வந்து இந்த மாதிரி காட்டன் நம்மளுக்கு பஞ்சு வேணும். இந்த பஞ்சை வந்து இந்த மாதிரி பெனுக்கு பேக் சைடில் வச்சு ரவுண்டாக பண்ணி டேப் போட்டு ஒட்டிக்க போகிறேன். உங்ககிட்ட பஞ்சு இல்லை அப்படின்னா துணி ஏதாவது வச்சு கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செஞ்ச 6 ப்ரஷ்ஷும் இங்கே இருக்குது. இந்த 6 ப்ரஷ்ஷும் எந்தெந்த மாதிரி பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மாதிரி சாஃப்டாக இருக்குன்றத சொல்கிறேன். இந்த மாதிரி ரஃபாக நான் ஒரு ட்ரீ வரைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்காய் நாரில் செஞ்ச அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பண்ணுறேன். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். கடையில் வாங்குகிற ப்ரஷ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் ரோப்பில் பண்ண ப்ரஷ்ஷு. இதுவும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு தான் பெயிண்டிங் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடு பெருக்கிற தொடப்பத்தில் செஞ்ச ப்ரஷ்ஷு. இது வந்து வளைச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா வளையுது. ஓகே, இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணியே நான் மரத்துக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறேன்.
அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பெரிய ப்ரஷ்ஷாக செஞ்சது வந்து இந்த மாதிரி புல் வரைகிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரலாக புல் வரைகிற மாதிரி மலை அந்த மாதிரி நேச்சுரலாக வரைகிறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையான புல் இருக்க மாதிரியே வரைய முடியும். இந்த ப்ரஷ் வீட்டில் இருக்க டஸ்ட் கிளீனர் வச்சு பண்ணது. அது ஈரம் பட்டதும் அந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்கனால லீஃப் எல்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் டாட்டாக வைக்கிறது வந்து அந்த பிளாஸ்டிக் ரோப்பில் செஞ்ச அந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இந்த ப்ரஷ் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம செஞ்ச 6 ப்ரஷ்ல 5 ப்ரஷ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். இப்போ வந்து பஞ்சில் செஞ்ச ப்ரஷ்ஷில் வந்து லைட்டாக ரெட் கலரில் நான் பெயிண்ட் தொட்டு இந்த மாதிரி டாட்டாக வைக்கிறேன். அது வந்து ட்ரீல வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இந்த ப்ரஷ் வச்சு வேறு என்ன பெயிண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நேச்சுரலான இமேஜ் எதனா வரைகிறோம் அப்படின்னா மலை வரைகிறதுக்கு அப்புறம் மேகம்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நான் செஞ்ச இந்த 6 ப்ரஷ்ஷும் எப்படிலாம் யூஸ் ஆகுது, எப்படிலாம் யூஸ் பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.